2001லேயே வந்து இந்த தங்கத்தோட தரம் வேல்யூவேஷன் பண்ணுற மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்து லேசரில் வாங்குறாங்க 2001லேயே. இப்படி வந்து டெக்னாலஜி நம்ம லாஸ்ட் டைம் பேசினப்போ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும் ஒரு கம்பெனியாக இருந்ததுன்னா அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு எவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து புது கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸை வந்து அவங்களால தக்க வச்சுக்க முடியும். நான் என்னதான் பெரிய சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்போ நோக்கியா தவறுன மாதிரி நம்ம வந்து லேட்டஸ்ட் இதுக்கு மாறுறதுக்கு அடாப்ட் பண்ண விட்டுட்டோம்னா நம்மளால் வந்து அந்த பெரிய க்ரோத்தை வந்து மிஸ் பண்ணிடுவோம். இவங்க அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வராங்க. நார்மலாக க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. 2010 வந்து அவங்க ஐபிஓ போகிறாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அவங்க கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகுது. லிஸ்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 30 ரூபா. ஒரு ஷேரோட தங்கமயிலோட ஷேரோட விலை 30 ரூபா. லிஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 15 ஸ்டோர்ஸ் இருக்குது. அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி 15 கிளைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஷேர் மார்க்கெட்லேயும் லிஸ்ட் ஆகிடுச்சு. மிச்சது எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கார்ப்பரேட் ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க.